நமக்கான வாழ்க்கையும் நமக்கான பாதுகாப்பும் ஒரு வளமான வாழ்க்கையும் தமிழக வெற்றி கழகத்தினால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதை நம்புவோம். நமக்கான பயணம் ஒரு சிறப்பா மகிழ்ச்சியா இருக்குங்கிறத சொல்லி, அப்புறம் இனிமேட்டு வீடு வீடா உங்களோட நானும் வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஆகும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சைவம், கொஞ்சம் மதியானம் சைவ சாப்பாடா எனக்கு ரெடி பண்ணிருங்க. நீங்க ஒரு அளவு இருக்கும்போது எனக்கு சாப்பாடு உங்க வீட்டுல தான். நீங்களாம் சமைக்காதீங்க. நீங்க பின்னாடி டேபிள் பிரச்சாரத்துக்கு வந்துருங்க. வீட்டுல யாரு வேணும் அவங்க சமைப்போம். இத்தனை நாள் நம்ம சமைச்சது போதும். இனிமேட்டு அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. கஷ்டம் சொல்றீங்களா, வீட்டுக்கு சமைக்க சொல்லுங்க. வீட்டுக்கு சமைச்சிடலாம். கஷ்டம் தெரியட்டுமே, நம்ம பண்ற கஷ்டம் தான் தெரியட்டுமே. எனக்கு என் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களோட வீட்டுக்குள்ள வரும்போது என் வீட்டுல இருந்து ஒரு ஆள் நமக்கு வரணும்ல. ஆமா, சீதா லட்சுமி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி. என் தங்கச்சி. சோ அப்ப உங்களோட நான் வரும்பொழுது என்கிட்ட ஏதாவது பேசுறதா கூட என் தங்கச்சியும் குடும்பம் உங்களோட வந்து எவ்வளோ வீடா உங்களோட வரணும். இங்க ஒரு ஆளா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வீட்டுக்கு வருவாரா, பெரிய வீட்டுக்கு வருவாரா, குடிச வீட்டுக்கு வருவாரா, இந்த ஜாதிக்கு வருவாரா, அந்த ஜாதிக்கு வருவாரா, ஒரு பணக்காரராச்சு? சத்தியமா இல்ல. எங்க அம்மா ஒரு சாதாரண விவசாயி. என் கண்ணு முன்னாடி இறந்து போனவங்க, வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சு இன்னைக்கு ஒரு பேங்கை உருவாக்கி அந்த பேங்கை விட்டுட்டு வந்த காசு வச்சு அரசியல் மொத்தமா வரணும்னு அண்ணன் சினிமாவுக்கு வந்த மாதிரி என் தொழில் விட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்ப உங்களோட 234 தொகுதியில் இருக்கும்போது நான் சுத்தணும்னு நான் வந்து கிளம்பிட்டேன். அப்ப உங்களோட ஒவ்வொரு வீடா வரணும்னு நினைக்கிறேன். என்ன உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இந்த சின்ன வீடு அதெல்லாம் கிடையாது. ஒரு தட்டு, ஒரு கொஞ்சம் சாதம், ஒரு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளவுதான் எனக்கான செலவு. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க வந்து எதையும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் போனா பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஏன் சாப்பாடு. காலையில கொஞ்சம் இப்பயும் பழைய சாதம் சாப்பிட, நைட்டு ஒரு தப்பாளி சாப்பிட, இவ்வளவுதான் ஏன் சாப்பாடு. இதுக்கு மேல நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. வந்தா வாழை எல்லாம் போட்டு இவ்வளவு வைக்க வேண்டாம். ஒரு காய்க்கு மேல சாப்பிட மாட்டேன். அதனால எளிமையா ஒரு 20 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். அதனால எனக்கான சமையல ரெடி பண்ணிருங்க. அண்ணன் மாவட்டத்திட்ட சொல்லிட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து வீடு வீடா வரும் பொழுது அண்ணன் லஞ்சு மட்டும் 1 மணிக்கு சாப்பிட்டுருவோம், அக்கா கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க.